பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, யோசுவா 8ஆம் அதிகாரம் வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு பெரிய ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க, அங்கலாய்த்துட்டு இருக்கீங்க. இந்த காரியம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தோட காணப்படுறீங்க. நான் ஏசப்பா சொல்றாங்க, நீ தைரியமா கடந்து போ, நீ தைரியமா பேசு, நான் உன் கூட இருப்பேன், அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த வார்த்தையை கத்தர் எனக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க நம்பும் போது நிச்சயமா கத்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு தான் ஏசப்பா அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க, என் சூழ்நிலைகளை அறிந்து தான் கத்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க நம்பணும். அதை தான் ஏசப்பா விருப்பப்படுறாங்க. காரியங்கள் என்னவா இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போதும் அந்த சூழ்நிலையை தலைகீழா மாத்தி போடுறதுக்கு. இந்த நாள்ல நீங்க விசுவாசத்தோட இருக்கணும். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பீங்க. ஆனா என்ன நடக்கும்னா, ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும். நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் சூழ்நிலை வர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அநேக தரம் யோசிச்ச நாட்கள் உண்டு. ஏசப்பா அந்த டைம்ல உங்க ஜெபத்தை கேட்டிருக்காங்க. அதனாலதான் சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமா எழும்பி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? விசுவாசத்தை இழந்து போயிட்டு, என்ன நான் ஜெபிக்கிறேன் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பின்வாங்கிடுவீங்க. அதுதான் சத்ருக்கு தேவை. அததான் ஏசப்பா அந்த நாள்ல கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் நீ அதிகமா ஜெபம் பண்ண அந்த காரியத்துக்காக. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாங்க. அதனால இந்த நாள்ல நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல போய் அறிக்கை பண்ணணும். எனக்காக நீங்க இதை செய்வீங்க, எனக்காக தான் நீங்க வந்தீங்க, எனக்காக தான் இந்த காரியத்தை நீங்க மாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பும் போது, விசுவாச வார்த்தைகள் சொல்லும் போது ஏசப்பா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலைகள் என்னவா இருக்கட்டும், அதை கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் அதை மாத்துவாங்க. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல ஒரு திருமண காரியமாகட்டும், இல்ல ஒரு இன்டர்வியூ காரியமாகட்டும், இல்ல பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை அழிக்க நினைக்கிற காரியமாகட்டும், நீங்க தைரியமா ஆண்டவரோட சமூகத்துல நீங்க கடந்து செல்லும் போது அதை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. நீங்க தைரியமா போங்க, கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை மாத்துவாங்க. அந்த காரியத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பாங்க. அந்த பொல்லாத மனிதர்கள் உங்களை விட்டு கிளம்பி ஓடுவாங்க. அந்த பொல்லாத பிசாசானவன் ஓடியே போயிடுவான். அவனுடைய கண்ணு எல்லாம் தெறிப்பட்டு போகும் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளை எந்த பொல்லாத மனிதர்கள் கஷ்டப்படுத்தினார்களோ, பொல்லாத பிசாசான கஷ்டப்படுத்தினார்களோ, அந்த பிசாசானவனை நீங்க அழித்து போடுங்க. இந்த பொல்லாத மனிதர்கள் உங்க பிள்ளைகளோட கால்கள் கீழே கொண்டு வாங்க. என்னைக்குமே உங்க பிள்ளைகள் ஜெயித்தவர்களா காணப்படணும். நீங்க அப்படி செய்துட்டீங்க. அதற்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.